செய்யும் வேலையிலெல்லாம் நீ ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். தலையில் நாட்டி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நாளிலே ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலியமாக நீர் எங்களோடு பேசுகிறமா. கூடி வந்திருக்கிற ஒரு ஆங்கில உரிமையான செல்வாங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்கிறார். எல்லாம் மகிமை உமக்கே உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் இரண்டாவது இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்கள். இந்த வாக்குத்தத்த ஆராதனை கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தை என்னவென்று சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற காலத்தில் உன் தேசத்துல மழை பெய்யவும். இரண்டாவது பகுதி பார்த்தீங்கன்னா, நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் நீ ஆசீர்வதிக்கவும். மூன்றாவது பகுதி, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை ஆண்டவர் திறப்பார். நான்காவது பகுதி, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார். நீயோ கடன் வாங்காதிருப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையை ஒரு வசனத்தை நாம் தான் நம்ம பிரித்து நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது பகுதி நாம் பார்க்கும்போது, ஏற்ற காலத்தில் ஒரு தேசத்துல மழை பெய்யும்படி ஆண்டவர் உனக்கு அனுகிரகம் செய்வாராக. நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது பிரசங்கின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல வாசித்து பார்த்தோம்னா, தேவன் அதன் காலத்தில் என்ன செய்கிறாரா, எல்லாம் நேர்த்தியாக செய்கிறார். எப்படி செய்கிறாரு? எல்லாம் நேர்த்தியான பர்ஃபெக்டா. கொஞ்சம் ஒரு இன்ச்சு முன்ன பின்ன ஆகாது. நம்ம சின்ன நம்முடைய வழிகள் சின்னங்களை மிஸ்ஸாகும். நம்முடைய வேலைகள் கொஞ்சம் என்ன செய்யும், மிஸ் ஆகும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ரைட் டைம்ல ஏற்ற காலத்துல நமக்கு எல்லாமே. சில தேவனுடைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. காரியங்கள் என்ன செய்யாது, கைக்கூடி வராதது போல தெரியும். ஆனா கிட்ட நெருங்க பயப்படுவாங்க. இந்த காரியம் நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. பிள்ளைங்களாம் எக்ஸாம் எழுதிட்டு என்ன செய்வாங்க, ரிசல்ட்டுக்காக காத்திருப்பாங்க. என்ன பயந்துட்டு இருப்பாங்க. ரைட் டைம்ல நல்ல ஒரு செய்தி ஆண்டவர் கொடுப்பா, நல்ல ஒரு காரியத்தை செய்வான். சரியான நேரத்தை நம்ம எப்படி அலாரம் வச்சுட்டோம்னா, காலை 5 மணிக்கு வச்சோம்னா கரெக்டாக 5 மணிக்கு தான் அடிக்கும். 6 மணிக்கு அடிக்கும். கொஞ்சம் ரிப்பேரான கடிகாரம் 7 மணிக்கு கூட அடிக்கும். நல்ல கடிகாரம் சரியான நேரத்தில் சரியா என்ன செய்யும், அலாரம் அடிக்கும். அது கொஞ்சம் ஆண்டவர் அலாரம் செட் பண்ணி வச்சிருந்தார். என்னுடைய மகன் இதுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறான், என்னுடைய மகள் இதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், அவளுக்கு ஏற்ற நேரம், அவனுக்கு ஏற்ற நேரத்தில் காரியத்தை செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் அவருடைய கடிகாரத்தை செட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த டைம்ல நீங்க விரும்பினாலும் நீங்க விரும்பாவிட்டாலும், அநேக பேர் உங்களை பகைச்சாலும், அநேக பேர் உங்களை நேசித்தாலும், அந்த நேரத்துல கரெக்டா நடக்கும். ஏற்ற காலம் என்று சொன்னா அதுதான் தேவனுடைய சமயம் தான் ஏற்ற காலம். அதனால ஏற்ற காலத்திலே தேவன் செய்யறாராம், தேசத்துல மழை இருக்கிறார். மழைன்றது ரொம்ப முக்கியமானது. மழை பெய்தாதான் பார்க்கும்போது வெள்ளாமை உண்டாகும், அறுவடை உண்டாகும், ஜனங்களுடைய பசியெல்லாம் தீரும். ஆதாரத்தை சேர்த்து வச்சா, தானியத்தை சேர்த்து வச்சா ஜனங்களுக்கு அந்த நாட்கள்ல ரொம்ப சந்தோஷம். பணத்துக்காக, பொருளுக்காக, தங்க நகைக்காக, வீடு வாசலுக்காக அப்படி விரும்ப மாட்டாங்க. அந்த நாட்கள்ல பார்க்கறது என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா, அந்த நாட்கள்ல தானியத்தை சேர்த்து வைத்தால் போதும் அவங்களுக்கு ரொம்ப மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஆகையால இந்த கால நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் ஒரு தேசத்துல மழை பெய்யும். நம்முடைய தேசம் எது? நாம வியாபாரம் செய்கிற அந்த ஸ்தலம் தான் நம்முடைய தேசம். நம்முடைய தேசம் எது? நம்ம வாழ்கிற வீடு தான் நம்முடைய தேசம். நம்முடைய தேசம் எது? நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆராதனை பகுதி, நம்முடைய ஆலயம் தான் நம்ம தேசம். எங்கெல்லாம் நம்ம மூவ் ஆகிறோமோ அதெல்லாம் என்ன செய்யுது, நம்முடைய தேசம். அந்த ஏற்ற நேரத்துல நீ வாழ்கிற உன்னுடைய பகுதியில் ஏற்ற மழை ஆண்டவர் கட்டளையிடுவார். மழை சொன்னா காட்ஸ் பிளஸிங், ஆண்டவருடைய ஒரு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாரு.
அப்ப தேவன் ஆசீர்வாதம் வந்து கட்டளையிடும் போது என்ன செய்யும்? அப்படியே தேவன் பூமி மேல மழை பெய்யும்போது பூமியானது பூரிப்பாகிறதுன்னு சொல்லி சங்கீதம் 65 நம்ம வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அப்ப பூமி வந்து என்ன செய்ய பூரிப்பாகிறது போல தேவனை நேசிக்கிற, தேவனையை நம்பி வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை அப்படின்னா பூரிப்பா இருக்கும், ரொம்ப பிரகாசமா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ரொம்ப பூரிப்பித்து என்ன செய்யணும் அந்த அளவுக்கு ஆண்டவர் செய்வார். ஆகினால இஸ்ரவேலுக்கு கொடுத்த, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் ஏற்ற காலத்திலும் தேசத்துல ஆண்டவர் மழை பெய்யும். இந்த நாளிலே உங்களுடைய பகுதி, உங்களுடைய தேசம் காய்ந்து போயிருக்கா, வறண்டு போயிருக்கா, அல்லது வந்து பனி கூட பெய்யாதபடி வறண்டு போய் காய்ந்து போய் வறுமையாய் காணப்படுகிறதா? இந்த கால நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற காலத்துல ஒரு தேசத்துல மழை பெய்யும். அந்த மழைக்காக என்ன செய்யுங்க? நீங்க காத்து கொண்டிருங்க. கரெக்டா சரியான நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்யறா? அந்த மழையை தேவன் கட்டளையிடுகிறார். ஆண்டவர் அதே சொல்லுவோம், அதுலயே சொல்லுவோமா? அல்லேலூயா. இரண்டாவது பகுதி பார்த்தீங்கன்னா, நீ கைட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் என்ன செய்யும்? ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எந்த வேலைனா செய்யலாம், இந்த வேலை தான் செய்யணும், இந்த வேலை தான் செய்யக்கூடாது அப்படின்னு கிடையாது. எந்த திறமையை, எந்த திருவி ஆண்டவர் கொடுத்துருக்கா அந்த வேலையை நம்ம செய்யலாம். இது வந்து உயர்ந்தவங்க செய்து தாழ்ந்தவங்க செஞ்சு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த வேலைங்க நம்ம செய்யலாம். திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, அநியாயமான வருமானத்தை விரும்பக்கூடாது, நியாயமான வருமானம், நியாயமான வேலை, மனசாட்சியோடு செய்கிற எந்த வேலையானாலும் ஆண்டவர் அந்த வேலை என்ன செய்யறாருன்னா ஆசீர்வதிக்கிறார். ஆகிய ஒரு வியாபாரத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது, ஒரு வேலையை தெரிந்து கொள்ளும் போது ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம காத்திருந்து என்ன செய்யணும்னா ஜெபித்து ஆண்டவரத்துல கேட்கணும். ஆண்டவரே, நான் என்ன வேலை செய்ய நீ சித்தமா இருக்கிறீங்க, எந்த வியாபாரத்தை செய்ய சித்தமா இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவரத்துல அடையாளத்தை கேட்டு அதை நிச்சயப்படுத்தி கொண்டு என்ன செய்யணும்னா அதை செய்யும் பொழுது நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளின் ஆசீர்வாதமாய். நீ விவசாயம் வேலை செய்யலாம், அல்லது வந்து நீ ஒருவேளை கார்பெண்டர் வேலை செய்யலாம், ஒருவேளை எலக்ட்ரிக்கல் வேலை செய்யலாம், கொத்தனார் வேலை செய்யலாம், அல்லது பிசினஸ் பண்ணலாம். எதுவா இருந்தாலும் ஆண்டவரிடத்துல ஒரு கைடன்ஸ் கேட்டு, ஆண்டோடைய கைடன்ஸ் கேட்டு எப்படி இது ஆண்டோடைய சித்தமா இல்லையா என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்வதுன்னு சொன்னா நம்ம உள்ளத்துல ஒரு ஆசையை தேவன் என்ன செய்யறாரா வைக்கிறார். அந்த ஆசையும் தேவன் வைத்து உள்ளத்துல ஆசையை வைத்து மேல கிருபையை கொடுத்து அவைகளை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அந்த ஊழியத்தை செய்யும்போது மட்டும் நாம என்ன செய்யணும்? பார்ட் டைம் ஊழியம் செய்யலாம், சுவிசேஷ ஊழியம் யார் வேணாலும் செய்யலாம். ஆனா முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது அவனுடைய சரியான திட்டவட்டமான அடையாளத்தை, திட்டவட்டமான அழைப்பை பெற்றுக்கொண்டுதான் வரணும். என்னிடத்துல பணம் இருக்குது, நான் ஊழியம் செய்யறேன், நான் நிறைய படிச்சிருக்கேன், நான் ஊழியம் செய்யறேன் அப்படின்னு முழு நேரத்துக்கு என்ன செஞ்சிடாது? குச்சி ஓடி வந்திருக்காது. அப்படி வந்தவங்க அநேக பேர் இடறி போய் பின்வாங்கி கூட என்ன செய்யறாங்க? கடைசி நேரத்துல ஒரு விசுவாசிக்கு கூட ஒரு தகுதி இல்லாமல் போல மாறி ஓடி போயிடுறாங்க. ஊழியத்தை செய்ய மாட்டோம். விசேஷமான அழைப்பு நமக்கு தேவானுடைய சமூகத்துல கேட்கணும். சுவிசேஷ ஊழியம் யார் வேணாலும் செய்யலாம், பார்ட் டைம் மினிஸ்ட்ரி யார் வேணாலும் செய்யலாம். ஆகியவல்ல இந்த இடத்துல நீ கைட்டு செய்யும் அனைத்து ஊழியமா இருந்தாலும் சரி, அது வந்து பார்ப்பது வியாபாரமா இருந்தாலும் சரி, அது வேலையாக இருந்தாலும் சரி, நீ கைட்டு எந்தெந்த வேலையெல்லாம் செய்கிறாயோ அந்த வேலையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரா? ஆசீர்வதிப்பார். ஆகையால ஒருவேளை நீங்க செய்து கொண்டிருக்கிற வேலையில சரியான ஒரு செழிப்பில்ல, சரியான ஒரு வருமானம் இல்லை, சரியான ஒரு வந்துட்டு போராட்டங்கள், சரியான பிரச்சனைகள் காணப்படுமானா ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்துல ஒரே போராட்டமா இருக்கு, நான் செய்கிற வேலையில சரியான ஒரு விருத்தி இல்லை, சரியான ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவரத்துல கேட்கணும். அநேக பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஆண்டவர் எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கணும், ஆனா நான் மட்டும் என்ன செய்ய மாட்டேன்? உண்மையா இருக்க மாட்டேன். ஆண்டவர் கொடுக்கிற எதுவா இருந்தாலும் ஆண்டவருக்கு நான் உண்மையா இருக்கணும். ஆண்டவர் என்ன செஞ்ச 100 ரூபாய் பணத்தை கொடுத்தாப்ப அதுல 10 வந்து விதை காரியத்தை போல ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வந்து அதை ஆண்டவர் கொடுத்துடணும். நீ உண்மையா இருந்தா அவரும் உண்மையா இருப்பாரு. வேதவாசம் சொல்லுகிறது, உத்தமனுக்கு என்றும் கர்த்தர் துணை. நான் பலவிதமான காரியங்களை திருமண வேலைலாம் செஞ்சுட்டு ஆண்டவர் என்ன பசிக்கப்படல, என் ஆசீர்வதிகளை நான் சொன்னா முடியவே முடியாது. நான் மட்டும் உண்மையா இருக்க மாட்டேன், எல்லாம் திருமண வேலையும் செய்வேன். ஆண்டவர் மட்டும் எனக்கு உண்மையா இருக்கணும், சபை மட்டும் எனக்கு உண்மையா இருக்கணும், ஊழியக்காரர் மட்டும் எனக்கு உண்மையா இருக்கணும். அது நிச்சயமா நடக்கவே நடக்காது. மாறுபடுகிறவனுக்கு அவர் மாறுபடுகிறவராக இருக்கிறார்.
ஆனா உத்தமனுக்கோ கர்த்தர் துணையா இருக்கு. நம்முடைய சபையில கூட அநேக பேரை குறித்து எனக்கு தெரியும். எப்போ உங்களுடைய வழி பிராக்டிஸ் சரியாயிட்டு கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ அவங்க குடும்பம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கடன்ல இருந்து அவங்க வெளியே வருகிறாங்க. பெரிய ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு கடன்ல இருந்து வெளியே வருகிறாங்க. ரெண்டாவது வியாதியிலிருந்து வெளியே வருகிறாங்க, சமாதானம் பெற்றுக் கொள்கிறாங்க, சந்தோஷம் பெற்றுக் கொள்கிறாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா அநேக பேருக்கு உதவி செய்யும்படி அவங்களுடைய காரணம் என்ன செய்து ஆசீர்வாதமாய் மாறுது. இந்த நாளுடைய வியாபாரம் எப்படி இருக்கு, இந்த நாளுடைய வருமானம் எப்படி இருக்கு, உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? உண்மையா இருந்தா நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் நீ ஆசீர்வாதமா இருப்பா. அல்லேலூயா. அநேக கம்பெனிகளை குறித்து, கிறிஸ்துவ கம்பெனிகளை குறித்து நம்ம சாட்சி கேட்டிருக்கிறோம். அவருடைய கம்பெனியில செழிப்பு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க கர்த்தருக்காக ஊழியத்துக்காக கொடுக்குறாங்க. நம்ம ஊழியக்காரருக்காக நம்ம கொடுப்பதே கிடையாது. எப்பவுமே நம்ம காணிக்கை கொடுக்கும் போதோ ரசம்பா கொடுக்கும் போதோ நான் ஊழியக்காரர் கொடுக்குறேன், நான் கொடுத்தாதான் ஊழியக்காரர் கிடைப்பாங்க, நான் கொடுத்தாதான் ஊழியக்காரர் வண்டி போடும் அப்படியெல்லாம் யோசித்து ஒருபோதும் கொடுக்கவே கூடாது. அந்த மாதிரி சிந்தனை நமக்கு இருந்தா அதை விட கொடுக்காமல் இருப்பதே நல்லது. ஆனா கொடுத்தா யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். அவருடைய கரத்துக்கு போச்சுன்னா அவருடைய ஆசீர்வாதத்தை மீண்டும் 100 மடங்கு நம்முடைய கரத்திலேயே ஆண்டவர் கொடுக்குறார். 10 மடங்கு என்ன செய்து 100 ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்க மீனவர்களை பார்ப்பீங்க. மீனவர்கள் என்ன செய்வாங்க? போய் தூண்டில் போடும்போது ஒரு சின்ன ஒரு மீனை தான் அதில் என்ன செய்யறாங்க, அதை முள்ளுல போட்டு அந்த தூண்டில் போடுறாங்க. அது போய் என்ன செய்யுது? பெரிய மீனை இழுத்து கொண்டு வரும். நண்டு பிடிக்கும் போது ஆற்றுலாம் என்ன செய்யறாங்க? போய் சின்ன ஒரு மீனையோ அல்லது ஒரு மாம்ச துண்டையோ என்ன செய்யறாங்க? கல்லுல கட்டி அதை அந்த ஆற்றுல விடுவாங்க. நாட்டுல சின்ன ஓடைகள் நிறைய நண்டுகள் அப்படியே வந்து அதை என்ன செய்ய பிடித்துக்கொள்ளும். அதை தூக்கும்போது நிறைய நண்டுகள் கிடைக்கும். கிராமங்களெல்லாம் எப்படிங்களாம் பிடிக்கிறது, பையன்களாம் பிடிக்கிறத பார்த்துருக்கிறாரு. சின்னதை போட்டு பெருச வாங்க, அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். ஆகையால இந்த ஒரு டெக்னிக் நம்ம கற்றுக்கொண்டோம்னா ஒருபோதும் நம்ம வறுமையில நம்ம இருக்க மாட்டோம். ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை எல்லாவற்றிலும் உத்தமமா இருக்கிறார், தன்னுடைய எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்கிறார். அவர் ஒருபோதும் பொய் சொல்லுவதல்ல. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதனும் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் இல்லை. நீங்க கரெக்டா இருந்து பாருங்க, நிச்சயமா உடைய குடும்பத்துல கடன் என்பது இருக்கவே இருக்காது, வீணான செலவுகள் இருக்கவே இருக்காது, தேவையற்ற பிரச்சனைகள் இருக்காது, சமாதானமா மகிழ்ச்சியா சுகமா இருக்கு. அதனால அநேக தேவனுடைய பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா அநேக மாநிலங்களில அது சில மாநிலங்கள் சில மாவட்டத்துல பார்க்கும்போது அந்த ஒரு ஜெனராசிட்டி, அந்த ஒரு உதாரணத்துவம் கண்டிப்பா இருக்கு. அந்த உதாரணத்துள்ள ஆத்மா செழிக்கும்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. இல்ல எவன் தண்ணீர் பாய்ச்சுக்கிறான் அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சும். அப்போ நாம கைக்கு செய்யும் வேலையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா நம்முடைய கை சுத்தமா இருக்கணும், ஆண்டவருக்காக கொடுக்கிற தரமா இருக்கணும், ஆண்டவரை நேசிக்கிறதா நாம இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் செய்யற நம்மளை ஏராளமாக தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. முதல் ஆண்டவர் செய்யற ஏற்ற காலத்துல நம்முடைய தேசத்துல மழையை கட்டளையிடுறாரு. இரண்டாவது, நீ கைக்கு செய்யும் அனைத்து வேலைகளிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அனைவரும் சொல்ற ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறோம். இரண்டாவது ஆசீர்வதிக்கிட்டோம், மூணாவது ஆசீர்வதிக்கிட்டோம், எல்லாம் நிரம்பி வடிவது. அப்புறமா நான் ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறேன். கொஞ்சத்துல உண்மைகளோட இருந்தாதான் அநேகத்துக்கு மேல தேவன் அதிகாரியா இருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த கொஞ்சம் பணத்துல உண்மையா இருங்க, கொஞ்ச நேரத்துல உண்மையா இருங்க, கொஞ்சம் விஷயத்துல உண்மையா இருங்க, அநேகத்தின் மேல உங்களை அதிகாரியா மாற்றிக்கொண்டே போறார். நிரம்பி வடியும்படி, அம்மிக்கு குளிக்கு சரிந்து விடும்படி ஆண்டவர் மடியில் போடுவாரு. அல்லேலூயா. ஆகையினால நம்ம உண்மை இல்லாத பட்சத்துல ஆண்டவர் நமக்கு உண்மையா இருப்பார் என்று எதிர்பார்ப்பது அது தவறான ஒரு காரியம். அப்படி இருக்கிறவங்க ஏமாற்றப்பட்டு போகிறார்கள். பிரியமானவர்களே, மூன்றாவது பகுதி சொல்லுது, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை ஆண்டவர் திறப்பார். ஆண்டவர் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெஷர் இருக்குது, நல்ல ஒரு பொக்கிஷசாலை இருக்கு. அந்த பொக்கிஷசாலைங்கிறது விசேஷமானவங்களை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பார்க்கும்போது காலை என்ன செய்யலாம், தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார். திருமணம் செய்து கொடுக்கும்போது அவங்க என்ன செய்யறாங்க, போய் பாதி வழியில திரும்பி வந்து, அப்பா எனக்கு வறட்சியான நிலத்தை நீங்க கொடுத்தீங்க, நல்ல நிலம் தான் கொடுத்திருப்பாரு, அப்பா தப்பான நிலம் கொடுத்துருக்க மாட்டாங்க. எவ்வளவு பிள்ளைங்களுக்கு ஆசை, அப்பா எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் ஆசை, இன்னும் வாங்கிட்டு போலாம் விரும்புவோம்.
அப்படி பாதி வழியில போய் திருப்பி வரப்பா, எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்தீங்க, நீர் பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தாங்க அப்படி கேட்குற அப்பா ஒருபோதும் முகம் போனான்னு சொல்றாரு. நீர் பாய்ச்சலான இடத்தையும் நான் உங்களுக்கு தர மகளேன்னு சொல்லி நீர் பாய்ச்சலான இடத்தையும் காலை தன் மகளுக்கு கொடுக்கிறான். நல்ல பொக்கிஷசாலையாக தன்னுடைய நல்லதிலிருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வந்து தகப்பன்மார்கள் கொடுக்கிறார். அதே போலதான் ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு, தகப்பனிடத்துல பிள்ளை வந்து அப்பத்தை கேட்டா என்ன செய்வான்? கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பான. பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தமிழத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயமாக. நம்முடைய தகப்பனிடத்துல கேட்கும் போது அவர் கெட்டது நமக்கு கொடுக்க மாட்டார், ஒருபோது பிள்ளைகளுக்கு தீமை நினைக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது நம்முடைய பரம பிதாவாகிய தேவன் அவரிடத்துல வேண்டிக் கொள்வது நல்லதான் கொடுப்பார், ஒருபோது தீமையானது நமக்கு கொடுக்க மாட்டார். ஆகையால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய பொக்கிஷசாலையாக தம்முடைய வானத்தை திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார். வானத்தை திறந்து வானத்தின் ஆசீர்வாதங்களிலாலும் பூமியின் ஆசீர்வாதங்களிலாலும் தேவன் நம்மை அமைக்கை குளிக்க சரிந்து விழும்படி ஆசீர்வாதம். சில தேவனுடைய பிள்ளைங்க நல்ல செழிப்பா இருப்பாங்க, சமாதானம் இருப்பாங்க, ஹெல்த்தியா இருப்பாங்க, ஆசீர்வாதமா இருப்பாங்க. இது மகாபெரிய தேவனுடைய கிருபை இல்ல. அவருடைய உண்மைக்கு தக்கதாக வசனம் சொல்ற அவனவனுடைய உண்மைக்கு தக்கதாக அவனவனுடைய நேர்மைக்கு தக்கதாக ஆண்டவன் செய்யலாம், அவனை ஆசீர்வதிக்கிறான். உன்னுடைய வாழ்க்கையில நீ உண்மையா இருக்கணும், உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரத்துல ஒப்புக்கொடு. ஆண்டவருக்கு நீ நேர்மையா இருக்கணும், உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. அப்பொழுது ஆண்டவர் தம்முடைய பொக்கிஷசாலையாக வானத்தை ஆண்டவர் தரார். அதனால பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு வாழ்க்கையில் அநேக அற்புத அடையாளத்தை செஞ்சாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு போகும்போது அவங்க என்ன செஞ்சாங்க? கொண்டு போன கொஞ்சம் கொஞ்சம் தானியம் கொஞ்சம் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அவங்க என்ன செய்ய போறோம்னு யோசித்தாங்க. ஆண்டவர் தெய்வத்துக்கு புசிக்கத்தக்க மன்னாவை கொடுத்தாங்க. 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருந்தாங்க. ஒரு நாள் கூட ஆண்டவர் அவங்களை பசியாக விடல. எங்களுக்கு இறைச்சி சாப்பிடணும், மாம்சம் சாப்பிடணும், இறைச்சி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அவ்வளோ வந்துட்டு அவங்க வனாந்தரத்தில் இருக்கிற நாட்கள்லாம் விசேஷமான காளைகளுடைய மாம்சத்தை ஆண்டவர் புசிக்க கொடுத்தாங்க. புசித்து குடித்து ரொம்ப மகிழ்ச்சியாக. அப்போ போட்டுத வஸ்திரம் கிழிவே இல்லை, போட்டுத செருப்பின சரி கிழிவே இல்லை. அவங்க வளர வளர அவங்க வஸ்திரமும் வளர்ந்துருந்துச்சு. அவங்க வளர பார்க்கும்போது அவங்க செருப்பும் வளர்ந்துனே இருக்கு. அற்புத விதமாய் ஆச்சரிய விதமாய் தேவன் வழி நடத்தினார். பிரியமானவர்கள், ஒன்றுக்கும் குறைவே இல்லை. அதே போல ஊழியக்காக இயேசுவான ஊழியத்தில் அனுப்பும்போது நீங்க ஒன்றை கொண்டு போக வேண்டாம், வேலையால் கூலிக்கு பாக்கிறவனா இருக்கலாம். போய் ஊழியம் செஞ்சு வராங்க, அநேக நாள் கொடுத்து வந்த பிறகு ஆண்டவர் கேட்கிறார், உங்களுக்கு ஏதாவது குறைப்படுதா? அது சீஷர் சொல்றாங்க, ஒன்றுக்கும் குறைப்படும். ஆண்டோடைய வேலையை நம்ம செய்யும்போது, ஆண்டோடைய சித்தத்தை செய்யும்போது நமக்கு ஒன்றுமே குறைவுபடவே படாது. பிரியமான அதனால இயேசுவானவர் வந்து பார்க்கும்போது 5 அப்போ 2 மீனை கொண்டு என்ன செஞ்சாரு? 5000 ஜனங்களுக்கு மேலாக போஷித்தார் சொல்லி வசனங்களை வாசிக்கிறோம். 5 அப்போ 2 மீன் தான். அதை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அது ஏராளமா பெருகி 5000 புருஷர்கள் இருந்தாங்க. ஸ்திரீகள் பிள்ளைகளோ தெரியல. அந்த 5000 புருஷர்கள் எல்லாம் புசித்து குடித்து பார்க்கும்போது 12 கூடைகள் நிறைய மீதமானதை எடுத்தார். உங்களுக்கு கொஞ்சம் வருமானம் தான் இருக்கும் உங்க பிசினஸ்ல, வேலையில. ஆனா அதுல நீங்க திருப்தியா புசித்து கொடுத்து எல்லா செலவுகள் போக மாதம் கடைசியில மீதமானது இருக்கும். பஞ்சப்பாட்டு பாடவே மாட்டோம், கடன் வாங்க மாட்டோம், அவங்களுடைய இவங்களுடைய கையேற்ற மாட்டோம். நல்ல நிறமுடைய வழிபடியான ஆசீர்வாத ஆண்டவர் கடல் எடுக்கிறார். பிரியமானவர்களே, 4வது பகுதி சொல்லு, அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பா, நீயோ கடன் வாங்காதிருப்பா. எல்லாருக்கும் ஆசை, நான் கடன் கொடுக்கணும்னா இருக்கணும், கடன் வாங்கணும்னா இருக்கணும். சில பேருக்கு ஒரு பாலிசி இருக்கும், நான் கடன் கொடுக்கவும் மாட்டேன், கடன் வாங்கவும் மாட்டேன். அது ஒரு நல்ல பாலிசி தான் இல்ல. நான் கடன் கொடுக்கறதே வேண்டாம் எனக்கு, அது நான் கடன் வாங்குறதே வேண்டாம். நான் அந்த பாலிசியை பின்பற்றுவேன். எனக்கும் பிடிக்காது, கடன் வாங்குறதும் பிடிக்காது, கடன் கொடுக்கறதும் பிடிக்காது. உதவி செய்ய பிடிக்கும், ஆனால் கடனா யாருக்கும் கொடுக்கறது பிடிக்காது. ஏன்னா கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அப்போ நமக்கு யாரும் அடிமைப்பட நம்ம என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்கூடாது. இலவசமா கிஃப்டா கொடுத்துருங்க, உதவி செஞ்சிருங்க. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, நிலம் பண்ண மாட்டேன், ஒரு போதும் கடன் வாங்கவே மாட்டேன்.
கடன்காரனா இருக்கவே மாட்டேன். எப்பெல்லாம் குறைபடுகிறதோ, எப்பெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து கஷ்டங்கள் வறுமைகள் காணப்படுகிறதோ, தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணிக்கப்பட்ட ஆண்டவர் என்ன செய்வாரு? வானத்தை திறந்து தம்முடைய பொக்கிஷ சாலையாக, நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பாரு. எங்கிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வருதுன்னு தெரியாது. யார் மூலியமாகவும் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். நம்முடைய வழிகள் சரியில்லாத பட்சத்துல வறுமை தலை விரிச்சாலும் அது ஒன்றுமே முடியாது. அந்த வறுமைகள் வருவது அவங்கள குறை சொல்றது, இவங்களை குறை சொல்றது, அப்பாவை குறை சொல்றது, அம்மாவை குறை சொல்றது, எல்லாரையும் குறை சொல்றதெல்லாம் தப்பு. உன்னுடைய வாழ்க்கையை நீ அலசி ஆராய்ந்து பார்த்து நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயனா உன்னுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? ஆசீர்வாதமா இருக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை கடன் பிரச்சனையில சிக்கி கொண்டிருக்கிறீங்களா? கடன் பிரச்சனை தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, கர்த்தாவே, உண்மை இல்லாம இருந்தேன், நான் நேர்மை இல்லாம இருந்தேன், என் கைட்டு செய்கிற வேலையில் நான் உண்மையா இல்லை, நான் பண விஷயத்துல உண்மையா இல்லை, பொருள் விஷயத்துல உண்மையா இல்லை, கர்த்தருடைய விஷயத்துல உண்மையா இல்லை, ஆகையால் தான் கடன்காரனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை ஆண்டவர். இரண்டாவது காரணம் ஏன் கடன் ஆகுறாங்கன்னா, அதிகமான ஆசை, அதிகமான பொருளாசை. ஆசைப்பட்டு பெரியாங்க அதை வாங்கி இதை வாங்கி விட்டு பேரெல்லாம் பண்ணுவாங்க, என்ன மாட்டிடுவோம். எந்த ஒரு காரியத்துக்கும் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். தேவன் தமது சித்தமானதை நிச்சயமா கொடுப்பார். அதை யாரும் தடை செய்ய முடியாது. மற்றவங்களை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. மற்றவங்களை கம்பேர் பண்ணி அதை வாங்கி இதை வாங்கி கடன் வாங்கி ரொட்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து சிக்கிக் கொள்ளக்கூடாது பிரியமானவர்களே. ஆகையினால ஒருவேளை கடல்ல சிக்கி கொண்டுதான் எந்த இடத்துல தவறு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த சிக்கல்ல இருந்து ஆண்டவர் விடுதலை ஆகணும்னு ஆண்டவருடைய ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கிருபையை உங்க மேல ஊற்றுவாரு. அந்த சிக்கல்ல இருந்து ஆண்டவர் அழகா உங்களை வெளியே கொண்டு வர ஆண்டவர் கிருபை செய்வாரு. ஆகையினால வசனத்தை சொல்லுகிறது, ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மழை பெய்யும். ஏற்ற காலத்துல ஆண்டவர் மழை பெய்யும்படி ஆண்டவர் உங்களுக்கு மழை கொடுக்கக்கூடிய ஆயுதமா இருக்கிறாரு. நீ கையிட்டு செய்யும் அனைத்து வேலைகளிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை ஆண்டவர் திறப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா, நீயோ கடன் வாங்காதிருப்பா. இப்படிப்பட்ட இந்த வசனத்துல 4 பகுதிகள் இருக்கு. இந்த மாதம் மட்டுமல்ல, இந்த வருடம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாளெல்லாம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய தேவன் போதுமானவர். தேவன் தன்னுடைய நல்ல ஃபுல் போர்ஷன் ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். டபுள் ஃபோல்டிங் பிளஸ் ஆண்டவர் பிளஸிங்க கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைங்க நமக்கு தீமையானது கொடுக்க ஆண்டவர் விருப்பப்படுறதே கிடையாது. இதுல என்ன நடக்குதுன்னா, சாத்தான் சோதிச்சு நம்முடைய வழிகளை தாறுமாறாக்கி விட்டுறான். ஆகினால கர்த்தருடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு விடுகிறது. இந்த நேரத்தில் ஒருவேளை ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில தடைப்பட்டிருந்தா ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஆண்டவரோட வாழ்க்கையை ஆசீர்வதித்து இந்த வார்த்தையுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகையால் தலைகளை தாழ்த்தி இந்த மாதம் ஆண்டவரே இந்த வார்த்தையை வாழ்க்கையில நிறைவேறட்டும். எங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது மனலமாக இருந்தால் தயவு செய்து மன்னிங்க. எங்களுடைய வழியை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள ஆண்டவரை கிருபை செய்ய சொல்லி எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் சொன்னோம். எல்லாரும் நான் சொன்னது போல சொல்லுங்க. ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் என் தேசத்துல மழை பெய்யும்படி செய்யுங்க. விசுவாசத்தோடு நல்ல சத்தமா சொல்லலாம். ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் என் தேசத்துல மழை பெய்யும்படி செய்யுங்க. நான் கையிட்டு செய்யும் அனைத்து வேலைகளை நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை நீர் எனக்காக திறப்பீராக. நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க விரும்புகிறேன். நான் கடன் வாங்காதிருக்கும்படி என்னை காத்துக் கொள்ளுங்க. நான் தயவு செய்த தவறுக்காக மீறுதலுக்காக நான் மனம் வருந்துகிறேன். என் பாவங்களை எனக்கு மன்னிங்க. உங்க சகலத்தில நான் உண்மையா இருக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்ட வார்த்தைக்காக யாராவது சுருக்கமா நாம் ஜெபிப்போம்.